இந்திய அளவில் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு. இப்போ எங்கள் அண்ணன் கூட சொல்கிறாரு, கூட்டணி அண்ணன் வச்சா கூட்டணி வச்சா அப்படின்னு. நான் ஒருத்தன் இருக்கிறது பல பேருக்கு உறுத்துது. இந்த பண்ணியும் பீதிங்கும்னு காட்டிடணும். அதுதான் இங்கே இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னன்னா, அண்ணன் பட்ட பாட பாடுறா ஒரே வாரம் மது ஒழிப்பு மாநாடுங்கிறாரு. அவரே திருப்பி அதை ஒழிக்கிறது சாத்தியமில்லை என்று காரணம் கூட்டணி தான். என்னால் எதற்கும் பயப்படாமல், நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே சார் அப்படின்னு பிரதமரை கேட்கவும், நீ ஆல் இந்திய புரோக்கர் தானே சார் என்று முதலமைச்சர் கேட்கவும் துணிவும் தெளிவும் இருக்குன்னா காரணம் தனிச்சு நிக்கிறது தான். ஏதாவது பேசிட்டோம்னா அடுத்த தடவை நம்மளை கலட்டி விட்டுருவாரோ. ஒரு சீட்டு 2 சீட்டு நிக்க கூடாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது தனித்து நின்று வெல்வதுதான். திராவிடம் தயவுல, இந்தியன் தயவுல, என்னடா தமிழ் கட்சியாளெல்லாம் பட்டியலிட்டான். கடைசியா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் கோட்பாடுன்னா இந்த அத்தியவண்ண எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியா முக ஸ்டாலினை தலைவராகி போய் நின்றுட்டான். அம்பேத்கரை பேசுனது, அரிஸ்டாட்டில் பேசுனது, பிளாட்டோ பேசுனது, சாக்ரட்டிஸை பேசுனது, இதெல்லாம் உதயநிதியை துணை முதல்வராகத்தானாடா? உன் கொள்கையில் கோழியை வேலை விடு. கேவலம் கேவலம். ஏன்னு கேட்கல, துப்பு இல்லை. 40 உப்பு முட்டை, அதுக்கு முன்னாடி 39 உப்பு முட்டையை கொண்டு உட்கார வச்சாங்க. பிஜேபிக்கு நாங்க தான் எதிரி. என்ன எதிரி? அவன் 100 விழுக்காடு இருந்து, கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாங்க 90 விழுக்காடு இருந்து. அப்புறம் அதே ஆளுநர் வீட்டில் கதவை சாத்து கட்டி பிடிச்சா, ஐயா நீங்க உங்களை மாதிரி ஆள் இல்லை அண்ணா. அதிமுக அது மோதி அழிக்க வேண்டிய எதிரியா அல்ல, அவனை செத்து விழுந்துருவான். அண்ணா இப்ப காங்கிரஸ் பிஜேபின்னு இந்த திராவிட பன்னிகள் செத்தால் உன்னிகளுக்கு என்னடா வேலை? முடிஞ்சு கதை முடிஞ்சு. இது கொளுத்து இப்படி திரியிற வரைக்கும் உன்னி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். செத்து விழுந்தோன்னா அதுவே போயிடும். தூக்குல தொங்கின பாட்டனுக்கு இடம் எங்க? அவனுக்கு நினைவிடம் எப்படி இருக்கு? இந்த திருட்டு பயல்களுக்கு சமாதி எம்பிட்டு பெருசு இருக்கு. கடற்கரையில் ஒருத்தர் வந்து பாரு. நீங்க ஏன் தம்பி விஜய் எல்லாம் பேசுறீங்க? அவர் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கட்சிக்கு அவர் தம்பி தான். தமிழக வெற்றி கழகமா அது நம்ம கட்சிக்கு ஒரு தம்பி கட்சி. அது அவர் நமக்கு ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுக்கு வரட்டும், அவர் வேலையை செய்யட்டும், நம்ம வேலையை செய்யட்டும். நம்ம மட்டும்தான் போராடணுமா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு நம்ம போராடுறோம். அவர் பக்கத்தில் இந்த மேல்மா சிப்காடு தொழிற்சாலைக்கு அவர் போராடட்டும், அவ்வளோதான். பெரியார் விரல் பிடித்து நடந்தோம், அண்ணாவின் அருகில் இருந்து வளர்ந்தோம் என்றெல்லாம் பேசிய நீங்கள் வெறும் வாக்காளர்களாகிவிட்டீர்கள். தொலைதூரத்தில் இருந்து அவர்களை எல்லாம் பார்த்து படித்த நாங்கள் மண்ணின் விடுதலைக்கு போராடுகிற போராளிகளாக மாறி நிற்கிறோம் என்று சொன்னது போல நாம் நம்பினோம். இந்த கட்சிகள், இந்த காங்கிரஸ், இந்த திமுக, அதிமுக, இந்த கட்சிகள் எல்லாம் நமக்கான கட்சிகள் என்று தான் நம்பினோம். நமது முன்னவர்கள் எல்லாம் இந்த கட்சிகளில் தான் இருந்தார்கள். அது நமது மொழியை, நமது இனத்தை பாதுகாக்கும், நமது நிலத்தை, அதன் வளத்தை, மணலை, மண்ணை, மலையை, காட்டை, கடலை எல்லாவற்றையும் காக்கும் என்று நம்பினோம். கடைசியாக கடலுக்குள்ளும் செத்து விழுந்தோம், இங்கேயும் செத்து விழுந்தோம். அங்கே சிங்களவன் சுட்டான், தூத்துக்குடியிலே நம்மளவனே சுட்டான். ஒருத்தனும் கேட்க நாதி கிடையாது. மற்ற இனங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. உரிய பாதுகாப்போடு இருக்கிறார்கள். கர்நாடகாவில் வங்கியில் பணம் எடுக்க வேண்டுமானால் கன்னடத்தில் பதிவு செய்து கொடுக்க வேண்டும். எல்லாத்திலும் கன்னடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டார். இவனுக்கு அவன் மொழியில் முழுமை கிடையாது. 40 விழுக்காட்டுக்கு மேலே பிறமொழி சொற்கள் தான். இன்னும் அவன் அப்பாவை அம்மா அப்பான்னு தான் சொல்லுவான், அம்மா அம்மான்னு தான் சொல்லுவான், அக்கான்னு அக்கான்னு சொல்லுவான். தமிழிலிருந்து போன மொழி தான் அது. அதே மாதிரி தான் தெலுங்கு. அவர்களுக்கு முழுமையான ஒரு மொழி இருக்குன்னா உலகத்திலே தமிழ் மட்டும்தான் இருக்கு. உலகத்திலே தமிழ் மட்டும்தான் இருக்கு. ஆனால் நாம் அதை பேசுறது கிடையாது. நம்மளே ஃபேனை போடு, டிவியை போடு, இதுதானே பேசுகிறோம். எல்லாருக்கும் இது மேசை தான், நமக்கு நாற்காலி இருக்குது. எல்லாத்துக்கும் கலை சொற்கள் வேறு சொற்களை கொண்ட ஒரு உயர்தனி செம்மொழியாக இருக்கிற தமிழ் அது சிதைந்து அழிந்தது. அதை பற்றி அவனுக்கும் கவலை இல்லை. நம் வரலாற்றை மறைத்தார்கள், அதை பற்றியும் யாருக்கும் கவலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் வீர் கொண்டு எழுவது என்பது ஒரு வரலாற்றில் பெரிய புரட்சி தான்.
அதை மற்ற மாவட்டங்களை விட நம்ம மாவட்டத்தில் நமக்கு கூடுதலாக ஒரு ஈர்ப்பு இருக்க காரணம், நம்ம பிறந்த மண், கால் செருப்பு கூட இல்லாத இந்த நிலங்களிலெல்லாம் நம்ம கால் வைத்து நடந்த நிலம். பல ஊர்களில் வந்து நான் எங்கள் அண்ணெல்லாம் கபடி விளையாண்டுருக்கோம். இங்கே பிறந்த மண் என்பதில் ஒரு பெருமையும் பாசமும் நமக்கு இருக்கும். ஆனால் தமிழின வரலாற்றில் மிக பெருமைப்பட வாழ்ந்த பெருமக்கள், நம்முடைய வீரத்தின் பெருங்குறியீடாக இருக்க நம்ம பாட்டி வேல்நாச்சியாரும் அது பாட்டனார்கள் மருதீர்வரும் உழவிய மண், வாழ்ந்த மண். அவர்களின் மூச்சுக்காற்று இன்னும் இங்கு உழவுகிறது. அதை நாம் சுவாசித்து கொண்டு இருக்கிறோம். எந்த நோக்கம், எந்த லட்சியத்திற்காக இன்னுயிரை ஈந்தார்களோ அது அப்படியே தான் இருக்கிறது. இந்த நிலத்தில் ஒருபடி மண் அந்நியனுக்கு போயிடக்கூடாதுங்கிறது தானே. ஆனா விடுதலை பெற்ற நாட்டில் எல்லாரும் எல்லா மண்ணையும் அள்ளி வித்துக்கிட்டு இருக்கனே, இவன் தான் வித்துக்கிட்டு இருக்கான். அதான் இங்க இருக்கிற சிக்கு. நீங்க ஆழ்ந்து கவனித்தீர்கள் என்றால் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? இங்க பேசுனது கூட எங்க அண்ணன் கூட தங்கராசன் அண்ணன் பேசினாங்க. இன்னும் சாதி பாகுபாடு சிந்தனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒன்றிணைவது கடினம். நம்ம பாட்டன் மருதுபாண்டி படையில வெறும் அகமுடையர்கள் தான் நின்று சண்டை செய்தார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் நின்னா. பாட்டி வேல்நாச்சியார் படையில எல்லாரும் நின்னா. தீரன் சின்னமலை படையில எல்லாரும். ஏன்? பொது எதிரி ஒருத்தர் தான், வெள்ளக்காரன், அவனை ஒழிக்கணும்டா அப்படின்னு. ஒரு பொது எதிரி. உனக்கு ரெண்டு பெரும் பொது எதிரி, ஒன்று இந்தியன், இன்னொன்று திராவிடன். ரெண்டு பேரையும் ஒழிக்காம நீ விடுதலையை அடைய முடியாது, உனக்கு உரிமையும் கிடையாது. ஆனா இந்தியன் திராவிடன் ரெண்டு வெவ்வேறு நீ நினைச்சினா அது பைத்தியக்காரத்தனம். நமக்கு முன்னாடியே நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போற? ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல. நீ இந்தியன் ஆரியம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இது என் தேசம், தமிழ் தேசம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என் தேசம் ஆந்திரா, இது தெலுங்கு தேசம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது என் நாடு கேரளம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இது என் நாடு கர்நாடகா, என் தாய் நிலம்னு சொல்லுவான். ஏன்னா எல்லா தேசிய இனங்களுக்கும், மொழிவழி தேசிய இனங்களுக்கு ஒரு தேசம் இருக்கு, நிலப்பரப்பு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு இல்லை. எல்லா மொழிகளுக்கும் மாநிலம் பிரிக்கப்பட்டது, சமஸ்கிருதத்துக்கு எது இல்லை. அதனால அவர் என்ன செய்வார்கள்? தங்களுக்கென்று சொந்தமாக தாய் நிலம் இல்லாத அவர்கள் மொத்த இந்தியாவும் எனது என்பார்கள். இப்ப என்ன நம்ம சொல்ல வேண்டியிருக்கு? இந்திய நாடு என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இதான் வரலாறு. நாம சின்ன ஆளுங்க, படிக்கிறது குறைவு, கொஞ்சம் படிச்சாலுங்க. உலகம் ஏற்றுக்கொண்ட பேரறிஞன் ஒருத்தர் இருக்கான், அறிவாசான் இருக்கான், அண்ணல் அம்பேத்கர். அவர் சொல்றாரு, இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தாங்கிற. ஜோதி பாசு மேற்கு வங்கத்தை ஆண்ட முதல்வர். அம்பேத்கர் சொல்றது சரிதான், அதை நான் ஏற்கிறேன் என்று அவர் கருத்தை பதிவு செய்தார். அப்படிதான் என் நாடும்பா. ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல. ரெண்டு பேரும் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் சொன்னவர் யாரு? தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர். பேரன் நான் வந்து, நாங்கள் தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோனார் அல்ல, செட்டியார் அல்ல, தேவேந்திரர் அல்ல, பறையர் அல்ல, படையாச்சி அல்ல, கவுண்டர் அல்ல. அப்ப நாங்க யார்? நான் இந்துவும் அல்ல, இஸ்லாமியனும் அல்ல, கிறிஸ்தவம் அல்ல. நான் வழிபாட்டிற்காக ஏற்றிருக்கிற மார்க்கம், சமயம், அவ்வளவுதான். இது நான் சார்ந்திருக்கிற குடி, அவ்வளவுதான். ஆனால் இதுவே என் அடையாளம் அல்ல. என் அடையாளம் நாங்கள் தமிழர்கள் என்று ஒண்ணுதான் சொன்னேன். உன் மனச்சான்று சொல்லிட்டு சொல்லு. நாம பதவியில் இருந்தோமா? 10 ஆண்டு இருந்தோமா? 5 ஆண்டு இருந்தோமா? பாராளுமன்றத்துக்கு சென்றோமா? சட்டமன்றத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் நம்மளை எதுக்கணும்? மண்ணள்ளி வித்தமா? மலையை குடைஞ்சோமா? காட்டழிச்சோமா? நாட்டழிச்சோமா? ஊழல் செஞ்சோமா? இல்லை. பிறகு ஏன் எதுக்கணும்? ஏன் எதிர்க்கணும்? நம்ம அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? இதுவரை இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருந்த அயோக்கியர்களுக்கு ஆபத்தானது. கடுமையா எதிர்ப்பான். 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறான்.
ஒரு கட்சி இந்த நிலத்தில் எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாரும் திட்டுவான். தம்பி ரமேஷ் கூட அதான் சொல்றான், காலையில எழுந்து சாயந்தரம் இரவு தூங்குற வரைக்கும் சீமான் சீமான் திட்டி கத்திக்கிட்டே கிடப்பான். அப்ப நமக்கு ஒரு போதை ஏறும்பாரு, பேதுரா 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 என்ன கேட்பான், என்னங்க இப்படி பேசு, என்ன இப்படி அப்படி கோபம். நான் பேசுறது கேட்கும்போது உனக்கு எரிச்சலா வருதாடா? எரிச்சலா வருது, கோபம் வருதுல, அதுக்காகத்தாண்டா நான் பேசவே செய்கிறேன், அதுக்கு தாண்டா பேசுறேன். என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இந்தியம் என்பது திராவிட கூட்டு, திராவிடம் என்பது இந்திய கூட்டு. நாம வந்து ரெண்டு பேருக்கும் வைக்கிறோம் வேட்டு. எப்படி வர்ற வைக்கிறோம் வேட்டு. ரெண்டு பேருமே அயோக்கிய பெயர். இந்திய திணிச்சவன் யாரு? இந்தியன். அதை ஏற்றுக்கொண்டவன் யாரு? திராவிட. எப்பக்கம் வரும் இந்தி, இங்கே எல்லாரும் வாருங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்தி பெண்ணே இங்க யார் அப்படி இப்படின்னு எதை கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது இந்திய திணிச்சவங்க கூட கூட்டணி வச்சான். தேர்தல் வெற்றிக்கு பதவிக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம எல்லா இடத்துல வந்து இந்தி வந்து குந்தி உட்கார்ந்துக்கிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம வரணும். வந்து என்ன பண்ணணும்? அலிடா. இப்ப அவன் என்ன தெரியுமா காரணம் சொல்றான்? ஏன் இங்க இருக்கிற நம்ம ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஐயாவே சொல்றாரு, இந்தி வட இந்திய பயணிகள் இங்க வர்றார்கள், இந்திக்காரர்களுக்கு வசதியாக இந்தியில் எழுதியிருக்கிறது. அதேதான் பெருமக்களே, தமிழர்கள் நாங்கள், தென் மாநிலத்தவர்கள் நாங்கள், கர்நாடகர், தெலுங்கர், மலையாளி நாங்கள், துளுவர் நாங்களாம் டெல்லிக்கு வர்றோம், பம்பாய்க்கு வர்றோம், மும்பைக்கு. அங்க எங்க வசதிக்கு எங்க தாய்மொழியில் எழுதி வைக்கலையே? ஏன் ராசா? உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ், இந்திய மொழிகளின் மூத்த மொழி தமிழ். நான் சொல்லலாம், நாங்க சொன்னதை திருப்பி பிரதமரே சொல்லிட்டாரு. ஆமா, இந்திய மொழியில் தொன்மையான மொழி தமிழ் தான். அந்த மொழிக்கு என்ன மரியாதை? இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றால் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களை தவிர எல்லோரும் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் நான் இல்ல, அண்ணல் காந்தியடிகள். நம்ம வரலாற பேசுவோம், கதை விடுறாருமா, அவன் கதை விடுவான், நமக்கு வரலாறுமா. இது யாரு? இதெல்லாம் திராவிடம் தான். இந்திய திணிச்சு விட்டான், பேசாம இருக்கான். சமஸ்கிருதத்துல கல்வெட்டு வச்சிருக்கான் பாராளுமன்றத்துல. ஏன்னு கேட்கல, துப்பு இல்ல. 40 உப்பு முட்டை, அதுக்கு முன்னாடி 39 உப்பு முட்டையை கொண்டு உட்கார வச்சாங்க. உறுப்பினர்னா பேசணும்ல. என் தாய்மொழிக்கு எங்கேயா அந்த பாராளுமன்றத்துல? இந்த பாராளுமன்றத்தில் பங்கு இருக்கா இல்லையா? இந்த நாட்டு விடுதலையில என் ரத்தம் இருக்கா இல்லையா? என் மூச்சு இருக்கா இல்லையா? என் உழைப்பு இருக்கா இல்லையா? என் போராட்டம் ஒருத்தங்க கேட்கல. திருச்சி விண்ணூர்தி நிலையத்தில் எதுக்குடா சமஸ்கிருதத்துல கல்வெட்டு? இந்தியில எதுக்கு? எதற்கு? டெல்லி ஏர்போர்ட்ல என் தமிழ்ல என் தாய்மொழியில் எழுதியிருக்கா? எழுதியிருக்கா? என் அக்கா தங்கச்சி ஆத்தா நம்மளுக்கு வசதிக்கு என் தாய்மொழி எழுதியிருக்கா? அப்போ இந்த பார், ஒரு கோட்பாடு தான் எங்களுக்கு. உங்க அம்மா அழகானவ, அறிவானவ, சொல்லுகிற உரிமை தகுதி உனக்கு உண்டு. என் தாய் அசிங்கமானவள், அழகற்றவள், இழிவானவள், அறிவற்றவள் என்று சொல்ல உலகத்தில் எந்த கொம்பனுக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. அதை கவனிச்சுக்கணும். நீ 500 ஆண்ட தொடாதவன் உன் இந்தி, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவள் என் தாய் தமிழ். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. அப்ப இது கேட்க மாட்டான். ரெண்டும் ஒண்ணுதான். அவன் நீட்டை கொண்டு வருவான், அருமை அருமைன்னு கைதட்டிட்டு வந்து இங்க வந்து எல்லாரும் எதுக்குறாங்களே, நீட்டை ஒழிக்கணும். ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இவங்க தான். முதல்ல கொண்டு வந்த பெருமகன் யாரு தெரியுமா? நம்ம ஐயா தான். நம்ம ஐயா தான். இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் எதிர்க்கிறாங்க. என்னன்னா நாங்களும் ஜிஎஸ்டி எதிர்க்கிறோம். இந்த மீத்தனை கொண்டு வந்தது யாரு? அவங்க தான். அனுமதிச்சு யாரு? இவங்க தான். அணு உலைய நட்டது யாரு? அவங்க. அனுமதிச்சு யாரு? இவங்க. ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது யாரு? அவர்கள், இந்தியர்கள். அனுமதித்தது திராவிடர்கள். காவிரி நதிநீர் உரிமை 400 டிஎம்சி வந்துகிட்டு இருந்தது. 400. இவ்வளவு சிக்கலை உருவாக்கின பெருந்தகை அம்மையார் இந்திரா காந்தி. வழக்கை போட்டது யார்? ஐயா கருணாநிதி. வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று சொன்னது யார்? அம்மையார் இந்திரா காந்தி. திரும்ப பெறவில்லை என்றால் பதவி போயிடும்.
அற்ப பதவிக்கு அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமையை பறிகொடுத்த பாவிகள் இவர். 400 டிஎம்சி வாங்கினதுல இன்னைக்கு 100 150 டிஎம்சி, ஒரு டிஎம்சி இப்படி கெஞ்சிக்கிட்டு கிடக்குற. காவிரியில கல்லணைவும் பாட்டம் கட்டும் போது கன்னடம்ங்கிற ஒரு மொழியே கிடையாது. கன்னடம்னு ஒரு மொழியே கிடையாது. கால கொடுமை. அது போச்சு, பறி போச்சு. அதை பறிச்சது இந்திரா காந்தி, பறி கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தது ஐயா திராவிடர்கள். என்ன வச்சிருக்க நீ? முல்லை பெரியாறு எடுத்து கொடுக்க சொன்னது இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை உள்ளிட்ட இடுக்கி மாவட்டம் தமிழனோடது, நம்ம நாடு. பெருந்தலைவர் தாத்தா காமராஜர் அவர் மறுக்கிறாரு. நேருடைய தனிச் செயலாளர் கிருஷ்ணமேனன், பி.கே. கிருஷ்ணமேனன் திரும்ப 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 நேரு மண்டையை கழுவி நீங்க சொன்னாதான் காமராஜ் கேட்பாருன்னு காமராஜர்கிட்ட சொல்ல சொல்லி அமைதியா இருந்துட்டாரு. தாத்தா எடுத்து கொடுத்துட்டான். எதிர்த்து சண்டை ஓட்ட ஒரே ஒரு தாத்தை காகிதம் இல்லத்து மட்டும்தான். எல்லாம் கம்மன் இருந்துட்டான். நம்மளுடைய சொத்து அங்க போயிருச்சு. அணை கட்டினது யாரு? நமக்கு. கட்டின பெருமகன் யாரு? பென்னிக்குக்கு. யாருக்காக? நமக்கு. தென் மாவட்டம் வறண்டு கிடக்குன்னு கட்டி கொடுத்த மகராசன் சொந்த காசை வித்துட்டு வந்து கட்டினான். வெள்ளைக்காரன் தர முடியாதுட்டான். அவன் போய் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து கட்டினான். அணை யாருக்கு? நமக்கு. எல்லை பிரிப்பில் அவனுக்கு. அணை பாதுகாக்கு உரிமை நமக்கு. அதை கையெழுத்திட்டு அவனுக்கு கொடுத்த பெருந்தகை ஐயா எம்ஜிஆர். யாரு? திராவிடர். இந்த 1 2 அவங்க எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சது. 1 2 ஒருத்தன் பேசுறானா இந்தியா ஒரே நாடா ஒன்ற கேள்வியை ஒருத்தன் எழுப்புறானா இந்தியாவில் நம்மளை தவிர? இந்தியாங்கிற நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? தாத்தா மருதுபாண்டியும் பாட்டனார் மருதுபாண்டியும் பாட்டி வேலுநாச்சியார் இந்திய விடுதலைக்கு போராடினாங்கிற மாதிரி ஒரு பொய் உலகத்துல உண்டா? தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கனாரும் வெள்ளையத்தேவனும் பண்டாரவண்ணியும் நமது முன்னவர்கள் எல்லாம் பெரும்பிடுகு முத்தரையர் எல்லாம் இந்திய விடுதலைக்கு போராடினார்கள் என்பது போல வரலாற்று பொய் உண்டா? ஏன் அன்னைக்கு இந்தியாங்கிற நாடே கிடையாது, சொல்லே கிடையாது. நம்ம எல்லாம் வீழ்த்திய பிறகுதான் வெள்ளையன் இந்த நிலப்பரப்பை ஒன்றாக்கி இந்தியா என்ற பெயரை வைத்து நிர்வாக கட்டமைப்புக்கு இந்தியாங்கிற ஒரு நாடை ஒன்னா கட்டி அதுக்கு பேர் வச்சான். அந்த பேர் எங்கிருந்து எடுத்தான்? சிந்து சமவெளி. சிந்தியா சிந்தியா, அதுக்கு சி அவனுக்கு உச்சரிப்பு சரியா வரல, இந்தியான்னு வச்சு விட்டு போயிட்டான். இது என்னது? இதான் நடந்தது, இதுதான் வரலாறு. அப்ப எங்க நாடு இருந்தது? 600 சமஸ்தானங்கள், சிறு சிறு குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்களாக ஆண்டு கொண்டிருந்த நிலப்பரப்புகளை ஒன்றாக்கி இந்தியான்னு பேரை வச்சுட்டு போயிட்டான். அதைத்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வெள்ளைக்காரன் பெத்து பேர் வச்சான். இவன் அப்ப முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான்னு யார? நம்மள. கொடுமை. அப்பது சொல்லுவான் சும்மா நாங்க எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம். பிஜேபிக்கு நாங்க தான் எதிரி. என்ன எதிரி? அவன் 100 விழுக்காடு இருந்து. கட்சியின் தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாங்க 90 விழுக்காடு இருந்து. ஆனா நாம பிஜேபியின் பி டீம். இவங்க அதை நம்பிக்கிட்டு இருந்துச்சானா நமக்கு ஓட்டு போடல, அவனுக்கு போடுது. ஒரு செல்லா காசு 100 ரூபாய்க்கு பள்ளி இழிச்சுக்கிட்டு நிற்கிறான் பக்கத்துல. ஏய் அவங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் காசு கொடுத்தது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஆளுநரை மாத்து, ஆளுநரை மாத்து அப்படின்னு. அப்புறம் அதே ஆளுநர் வீட்டுல கதவை சாத்து கட்டி பிடிச்சா, ஐயா நீங்க உங்களை மாதிரி ஆள் இல்லை. ஏய் பெரிய கொள்கைகள் என்ன வச்சுட்டாலே அதை பெரிய கோட்பாடலாம். இந்த நிலத்தில், தமிழர் நிலத்தில் தத்துவம்லாம் ரொம்ப மண்டையில் ஏற்றிக்காத. திமுகங்கிற கட்சியை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. அண்ணா அதிமுக அது மோதி அழிக்க வேண்டிய எதிரியா அல்ல, அவனே செத்து விழுந்துருவான். அண்ணா இப்ப காங்கிரஸ் பிஜேபின்னு இந்த திராவிட பன்னிகள் செத்தால் உன்னிகளுக்கு என்னடா வேலை? முடிஞ்சு கதை முடிஞ்சு. இது கொளுத்து இப்படி திரியிற வரைக்கும் உன்னி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். செத்து விழுந்தோன்னா அதுவே போயிடும். அதுவே செத்த மாடாட்டுல உண்ணி இருந்து எங்கடா பார்த்திருக்க நீ? இறங்கி போயிடும், அது பாட்டு போயிடும். ஒரே எதிரி நம்ம இனத்தை கொன்னவன் காங்கிரஸ், இனத்தின் பகைவன். பிஜேபி மானுட குலத்தின் பகைவன். இந்த 2 பேரும் நமக்கு எதிரி தான். இந்த 2 பேரும் உள்ள நுழைய வாய்ப்பில்லை. கதவை திறந்து விடுகிற திருடன் இந்த திராவிடன். இவனை காலி பண்ணிட்டா எவனும் உள்ள வர முடியாது.
இப்போ பாரு 10 சீட் 10 இடம் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் காங்கிரஸ். நல்லா கவனிச்சுக்க, இந்திய நாடாளுமன்றத்துக்கு 10 இடம் கொடுக்குறான். எதற்குன்னு சொல்லு. உன் இனத்தை கொன்னதுக்கு பரிசா, கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததுக்கு பரிசா, மீனவனை சுட்டுக் கொள்ளும் போது கண்டிக்காததுக்கு பரிசா, காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சதுக்கு பரிசா, இல்ல முல்லை பெரியாற்று உரிமையை பெற்றுத்தர போராடாமல் இருப்பது பரிசா, அணு உலை, ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன் இந்த கொடும் நச்சு திட்டங்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு பரிசா, உன் மொழியை அழித்ததற்கு பரிசா, இந்தியை திணித்ததற்கு பரிசா, எதற்கான பரிசு இந்த 10 சீட்டு சொல்ற திராவிடனை? இவன் பாதிக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்திய கட்சியை கூட சேர்த்துக்குருவான். இந்திய அளவில் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு இப்போ எங்கள் அண்ணன் கூட சொல்றாரு, கூட்டணி அண்ணன் வச்சா கூட்டணி வச்சா அப்படின்னு. நான் ஒருத்தன் இருக்கிறது பல பேருக்கு உறுத்துது. இந்த பண்ணியும் பீதிங்கும்னு காட்டிடணும். அதுதான் இங்கே இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னன்னா, இவன் தனிச்சு நின்றுட்டு வரமாட்டேங்கிறானே. இவன் நாம என்னுடைய கனவு நம்பர் 1 பார்ட்டி ஆகிறது, இவங்களுடைய கனவு 1 ஆஃப் தி பார்ட்டி ஆகிறது. தம்பி, நான் வச்ச கொள்கை போய் சேர்ந்துச்சோ சேரலையோ, என் கருத்து போச்சோ இல்லையோ, என் மக்களுக்கு, எனக்கு ஒரு சாதாரண மகனுக்கு நான் நிறுத்தின சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, அடையாளம் தெரியாத பிள்ளைகளுக்கு இவ்வளவு வாக்கை செலுத்திருக்கான் மக்கள்னா, இந்த பய நோட்டுக்கும் சீட்டுக்கும் மண்டியிட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான், தனிச்சு துணிஞ்சு நிப்பாங்கிற உறுதிக்கு தான் போட்டிருக்கான். இல்லை நாங்கள் எடுத்து வச்ச தற்சார்பு பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதாரம், எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி, வேலை வாய்ப்பு, அப்போ படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தலாம், அரசு வேலையாக்கிடுவேன்றான். என்னமோ பசுஞ்சோலை பள்ளிகள்ங்கிறான், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்ங்கிறான், நீர்வழி ஏதோ சொல்கிறானே. அதெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் பார்க்குறான், இந்த பய எவனோடும் சேர மாட்டான், நினைக்கிறத துணிஞ்சு பேசுகிறான். அப்படிதான். ஏன் சீமான் யாரோட ரத்தம் யாரோட மண்ணுன்னு பாரு. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா, வெள்ளக்காரனை எழுத்து போர் புரி என்ற அறைகோல் விடுத்த மாமன்னர் மருதுபாண்டியரின் பேரனும் பேத்தி நம்ம நிக்கிறோம். நாம போயிட்டு அதே பிரகடனம் தான்டா. எவனுக்கு தூய ரத்தம் ஓடுதோ அவனெல்லாம் என்னோட வாடா. இதுதான் இங்க இருக்கிற அறைகோல். அதை நல்லா கவனிச்சுக்கணும். சும்மா போட்டு அவன்கிட்ட போய் நில்லு, இவன்கிட்ட போய் நில்லு. பாக்குறீல, எங்க அண்ணன் பட்ட பாட பாடுறா, ஒரே வாரம் மது ஒழிப்பு மாநாடுங்கிறாரு. அவரே திருப்பி அதை ஒழிக்கிறது சாத்தியமில்லை. அவர் கொள்கையாளர் இல்லை, கொள்கையில் உறுதி இல்லை, அவன் வீரன் இல்லைங்கிறதான் பேச்சு கிடையாது, எனக்கு தெரியும். ஆனால் ஒரே காரணம், கூட்டணி தான். என்னால் எதற்கும் பயப்படாமல், நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே சார் அப்படின்னு பிரதமரை கேட்கவும், நீ ஆல் இந்திய புரோக்கர் தானே சார் என்று முதலமைச்சர் கேட்கவும் துணிவும் தெளிவும் இருக்குன்னா காரணம் தனிச்சு நிக்கிறதான். ஏதாவது பேசிட்டோம்னா அடுத்த தடவை நம்மளை கலட்டி விட்டுருவாரோ. அது தம்பி, கூட்டத்தில் நிக்கிறதுக்கு துணிவு தேவையில்லை தம்பி. வாடா முதுகிலே எவனா வந்து வாராடே வாராடே அப்படின்னு கத்திட்டு நில்லாம். யாரான்னு திரும்பி பார்க்கறதுல அப்படியே ஒளிஞ்சிருவான். ஆனா தரிச்சு நிக்கிறதுக்கு தாண்டா துணிவு தேவைப்படுது. வா, அவன் 10 பேர் நம்மளை ஒத்தால குறி வைப்பான், நம்ம ஒத்தால 10 பேரை குறி வைக்கிறோம். அவன் அது எது சரின்னு பார்த்துக்க. அது சரியா வராது தம்பி. என்னை கேட்பாங்க, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்பாங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கிறதுன்னா வாய் முடிடுவாங்க. இவங்களை ஒழிச்சா தானங்க ஊழல் லஞ்சத்தையே ஒழிக்க முடியும். இப்ப என்ன பிரச்சனை? உடனே எம்எல்ஏ அவ்வளவுதானே. எந்த கட்சிக்கு போனா எம்எல்ஏவியா போ, என்னப்பா போ. எந்த கட்சியில கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறியா அந்த கட்சியில போய் சேர்ந்துக்க. மன்னாதி மன்னலே மன்னகவி மல்லாக்கப்படுத்தி கிடக்குறேன் அங்கே. என்ன தேர்னே தெரியல. தன்மானத்தோடு மானத்தமிழ் மக்கள், வீரத்தமிழ் மக்களா வாழணும்னா நீ இந்த நிலையில நின்றுதான் அடிக்கணும். நீ எவன்ட்டையும் சமரசம் செய்யக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்லுவோம். நம்ம வெல்லல செத்தே போவோம். நம்ம பிள்ளை வெல்லட்டும். இங்கே பாரு, நீ விவசாய குடும்பத்தில் வந்திருக்கல, விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கல. எனக்கு முன்னாடி நின்னவன் செய்த வரலாற்று பெரும் தவறை நான் செய்ய தயாரா இல்லை.
நல்லா கவனிச்சுக்க, நீ நல்லா கவனிச்சுக்க. நம்ம முன்னவர்கள் வந்தவர்கள் எல்லாம் இந்த அரசியலை மிக வேகமாக பேசி சரணடைஞ்சிட்டாங்க. எவனை எதிர்த்து வந்தாங்களோ அவன்கிட்ட மண்டிட்டுட்டாங்க. அதை நாம் செய்யக்கூடாது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ விவசாய குடும்பத்தில் எல்லாரும் பிறந்திருக்க. நீ வரப்பில் இருக்கிற கொழிஞ்சி அவரையை வெட்டி அந்த அவரைக்கொலையை வெட்டி நிலத்தில் போட்டிருக்க. நல்லா காய விட்டு தண்ணியை பச்சு ஈர உழவா தொழி உழவு உழுது பெரம்படிச்சிருக்க. எல்லா செடியும் வெட்டி போட்டிருக்க நிலத்தில். அது செத்து மக்கி உரம் மண்ணோடு போய் உரமாகுது. அதுவும் உயிர் தான். பல செடிகளை அவரங்கொலை கொழிஞ்சி கொலை அது இது எல்லாம் சனப்ப புல்லு எல்லாத்தையும் வெட்டி சரிச்சு உள்ள போட்டு உழுதுருக்க. இத்தனை செடியை கொண்டிருக்கா. எதற்கு? ஒரு செடி நல்லா வளரணும்னு. நம்ம எல்லாரும் செத்து வீழ்ந்தாலும் சரி, இன்னொரு தலைமுறை தன்மானத்தோடு எழுந்து நிற்கணும்டா. எவன்டை ஒரு சீட்டு 2 சீட்டு நிற்க கூடாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது தனித்து நின்று வெல்வதுதான். திராவிடம் தயவுல இந்தியன் தயவுல என்னடா தமிழ் தேசம் வெல்றது? இவன் வென்றதே என்ன ஆத்தாலப்பன் ஓட்டு அண்ணன் தம்பி ஓட்டுறா. ஊரானுக்கு போட்டவன் ஒரு நாள் எனக்கு போட மாட்டானா? போடுவான். கொஞ்சம் பொறுத்துரு. தேவர் மகன்ல ஐயா சிவாஜி சொல்றாருலடா, வா வான்னா உடனே வருவானா? 1000 ஆண்டுக்கு பிறகு இப்பதான் படிக்கவே போயிருக்கான். வெள்ளக்காரனை ஏத்து சுபாஷ் சந்திர போஸ் வா படைக்கணும்னு வேல் வெற்றிவேல்னு போனவன் நம்ம வயதான். உடனே எப்படி வருவான்? கீழே போடுனா டப்புன்னு எப்படி போடுவான்? அப்படி வருவான். மெதுவா தான் வருவான். வந்துட்டா உயிரே போனாலும் அங்கேதான் நிற்பான். பொணமா விழுந்தாலும் அங்கேதான் நிற்பான். டாக்குன்னு பதறி இருக்கக்கூடாது தம்பி. தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை அடைய தயாரா இருக்கக்கூடாது. தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை இழந்துடக்கூடாது. அதான் கவனி. நீ அற்ப தோல்விக்கு பயந்து இந்த வெற்றிக்காக சமரசம் செய்வது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எதுவுமே சந்தர்ப்பவாதம் எதுவும் இல்லைங்கிறான் புரட்சியாளர் லெனின். அதை நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த தற்காலிக வெற்றிக்கு சமரசம் செஞ்சு என்ன பண்ணுவ? எல்லாம் பேசினாங்க. மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், ஸ்டாலின், அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, எல்லாம் அம்பேத்கர், அவரு இவரு எவரு எல்லாம் பேசினான். உலக புரட்சியாளெல்லாம் பட்டியலிட்டான். கடைசியா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் கோட்பாடுன்னா இந்த அத்தியவண்ண எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியா MK ஸ்டாலினை தலைவராக்கி போய் நின்றுட்டான். என்ன சிரிக்கிற? நீ பெரியார பேசுனது, நீ அம்பேத்கரை பேசுனது, அரிஸ்டாட்டில பேசுனது, பிளாட்டோவை பேசுனது, சாக்ரட்டிஸை பேசுனது, இதெல்லாம் உதயநிதியை துணை முதல்வராகத்தானாடா? ஏய், உன் கொள்கையில கோழியை பீ வேலை விடு. கேவலம் கேவலம் கேவலம். இது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது உண்டா? கொடுமை. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதற்கு தகண்டாண்டா தமிழ் மறைவன் வள்ளுவ பெருந்தகை. அதன்படி நிற்கணும்டா, நின்று ஒழுகணும்டா. சும்மா படிச்சுட்டுனா எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்ணுது? அதான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கேட்குறான்ல. முன்பு புத்தர் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார். யாரா வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எதையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு. அப்படி அது நமக்கு இல்லை, நமக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு. இப்போ நம்மளையும் பார்த்து நாளைக்கு வரவங்க கேட்டக்கூடாதுல்ல. நான் உனக்கு அரசியல் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அதை உன் பேரனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை எனக்கு முன்னவன நான் காரி துப்புறோம்ல. இந்த பாரு இந்த பயலுக்கு. இப்போ நான் என் பாட்டை ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அப்படிதான் அவனுக்கு பேர் இருக்கணும். இந்த சமஸ்கிருதத்தில் ராஜராஜன் அப்படித்தானே இவங்க சொல்றாங்க. அதுக்கு உண்மையிலே மாமன்னன், பேரரசன், அரசனுக்கு அரசன் அப்படி இருந்திருக்கணும். அதனாலதான் நாங்க பாரு அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அடிப்போம். ராஜேந்திர சோழன் கிடையாது, அரசேந்திர சோழன் தான் நாங்க சூருட்டி அடிப்போம். மாறணும், மாத்தணும். அப்ப அந்த மாதிரி அவன் மேல எனக்கு கோபம் இருக்கு. அந்த அயோக்கிய பையன் நம்ம பாட்டங்க 2 பேரும் பொழுதுபோக்கு போர் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. நீ படிச்சு பாரு, அம்பிட்டு கோபம் வருது. 60,000 யானையை வச்சிருந்துருக்காங்க, அதுக்கு சோறு போட்டு தெரிஞ்சிருக்கான் பார்த்துக்க. அதுக்கு சாப்பாடு போட்டு, அதுக்கு தங்குற இடம் கொடுத்து,
அம்புட்டையும் கப்பலில் ஏற்றிட்டு போயிருக்கேன். அவ்வளோ கப்பல், அதுக்கு போர் வீரன், அதுக்கு பராமரிப்பு, கருவி, ஆயுதம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் சண்டை போடுறது. எப்படி சண்டை போடுறது? 60,000 யானையை வரிசையில் நிறுத்திடுறது. நமக்கு குதிரைப்படம் இல்லை, நமக்கு யானை தான். யானை மேலே வீரன் நின்றுக்கிட்டு வேலோடும் வாளோடு நிற்கிறது. இது மொத்தமாக காலை அப்படி தூக்கி ஒரு சத்தத்தை போடுறது. சத்தத்தை போட்டவன அவன் யானை குதிரை பிக்குள்ளாம திரிண்டு இந்த நின்று 60,000 யானையை கற்பனை பண்ணு. சத்தத்தை போட்டவன அவன் குதிரையிலிருந்து குதிச்சு மண்டிட்டு அருண்மொழி எங்களை ஆளை விட்டு சண்டை வேணாம். இதுதான் நடந்திருக்கு. உலகம் பூரா இப்படித்தான் பூராத்தையும் வென்று விட்டான். வென்றுட்டு இவர் பெரிய சண்டியர் மயன்ல. சரி சரி, கொடியேத்துறா. இது நீ எனக்கு கப்பத்தை கட்டிடு, இது என் நாடு, சரியா? போயிட்டு வரேன். அந்த இலங்கையெல்லாம் கெஞ்சிறாங்க, அருண்மொழி நீயே இந்த நாட்டாளு, சீச்சி எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குடா, நீ பாருக்கப்பா, அது என்னன்னு பாரு, என்னன்னு பார்த்து நீயே பண்ணிவிடு. இதுதான் இவன் போன இடத்துல எல்லாம் கொடியேத்தினா, நம்மளை குடியேத்தின. ஆனா நம்மளை படையெடுத்து வென்றான நாயக்க மன்னர், மராட்டிய மன்னர், சரபோஜி கிரபோஜிலாம் வந்தான் பாரு, கொடியேத்துறான், மக்களை குடியேற்றிவிட்டான். இப்ப கடைசி என்னாச்சு? 9 அமைச்சர் இருக்கான் சட்டசபைக்குள்ள, நீ ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நீ நம்ம பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டிய பெருவிடார் கோயில் இருக்குல்ல, அதில் ஆண்டுதோறும் பரிவட்டம் கட்டி மரியாதை ஆறுதனும்ல, போன் சிலேன்னு ஒரு மராட்டிய ஒருத்தருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குறாங்க. இன்னும் சரபோஜி வாரிசுக்கு கோயில் நம்மது, ஆனால் மரியாதை அவருக்கு. இப்போ அதை கூட சரி செய்யணும்னா நாம் ஜெயிச்சாகணும். பார்த்துக்க. உனக்கு இதெல்லாம் சொன்னால் தலை வெடிக்கும், உனக்கு மண்டை காஞ்சி போயிடும். தூக்கில் தொங்கின பாட்டனுக்கு இடம் எங்கே, அவனுக்கு நினைவிடம் எப்படி இருக்கு, இந்த திருட்டு பயல்களுக்கு சமாதி எம்பிட்டு பெருசு இருக்கு. கடற்கரையில் ஒருத்தர் வந்து பாரு, உனக்கு உண்மையிலே கோவம் வந்துருச்சுன்னா உண்மையிலே நல்ல ரத்தம் தான் ஓடுது. இல்லை நீ இதை கண்டுக்காம போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே உட்காந்துக்கிட்டு சாதி பேசுறது, அந்த அவர் எல்லாம் என்னங்க, அவருக்கு நாங்கள் போய் எப்படிங்க வேலை செய்யறது? வேலை செய்யாத போ. எந்த சாதிக்கு கட்சி இல்லை, அழகா அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்க. எந்த மதத்துக்கு அமைப்பு இல்லை, கட்சி இல்லை, அங்கே போய் சேர்ந்துக்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒரே சாதி, எங்கள் சாதி தமிழ் சாதி. அதை கேட்குறவன் வரண்டா வராதவன். நீ கல்லனா இருந்த அரசியல் செஞ்சுட்ட, சாதிச்சதை சொல்லு. பல்லனா இருந்த அரசியல் செஞ்சுட்ட, சாதிச்சதை சொல்லு. நாடாரா இருந்து நின்றுட்ட, கோணாரா இருந்து நின்றுட்ட, செஞ்சது சாதிச்சதை சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்ப திருப்பி போயிட்டு அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காது. நீ செத்துட்ட, அழிஞ்சிட்ட, ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்ட. நிற்கதியா நிக்கிற நீ நிமிரணும்னா ஒரே வழி இருக்கு, ஒன்னாகணும். ஒன்றானால் தமிழர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். இவ்வளவுதான் கோட்பாடு. புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். ஆனா இத்தனை மாவட்டங்கள்லயே இல்லாத ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் தான் அதிக பொறுப்பாளர்கள், சிறந்த தளபதிகள் பொறுப்பாளர்கள் பாரு. ஒரு பக்கம் எங்க அண்ணன் தங்கராசு, ஒரு பக்கம் அண்ணன் கோட்டைக்குமார், ஒரு பக்கம் தம்பி ரமேஷ் வந்திருக்காரு, அவர் கரூர்ல இருந்து இங்கே வந்திருக்கிறாரு, ஒரு பக்கம் சாயல்ராமன், இன்னொரு பக்கம் மாறன். இது எங்கள் பத்தாக்குறைக்கு எங்கள் அண்ணனை அனுப்பியிருக்கேன். எங்கள் அண்ணனை நாங்கள் 2 பேரும் இந்த மண்ணு தான், நாங்கள் போய் கூடுதலாக போய் பாருங்கன்னு. இத்தனை தளபதிகள் இருந்து இன்னும் 4 தொகுதியை சரி பண்ண முடியலைன்னா நான் நாட்டை எப்படி வெல்றது? ஊரை வெல்ல முடியாத நான் உலகத்தை வெல்ல போறேன்னா சிரிக்க மாட்டானா? அதனால திருப்பத்தூர்ல இருந்து ஒரு திருப்பத்தை ஆரம்பிப்போம். நம்ம பாட்டன் தூக்கு கயிறுக்கு முன்னாடி நிற்கும் போது அவன் மனம் ஓட்டம் என்னவா இருந்திருக்குன்னு ஒரு தடவை எண்ணிப்பாரு, அதை நினைச்சு பாரு. அதே வைராக்கியத்தோட நில்லு, அடிச்சிடலாம். ஏய் ரொம்ப அவளாத பெரிய ஐயாவையெல்லாம் வீழ்த்துறதெல்லாம் நீ அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அவரெல்லாம் எதுக்கு நீ திராவிட மொழிக அப்படின்னு நினைக்காத. ஐயா பெரிய இருப்பனை தோக்கடிக்கணும்னு நினைக்காதடா, நீ ஜெயிக்கணும்னு நினைடா. நீங்க ஏன் தம்பி விஜய் எல்லாம் பேசுறீங்க? அவர் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கட்சிக்கு அவர் தம்பி தான். தமிழக வெற்றி கழகமா அது நம்ம கட்சிக்கு ஒரு தம்பி கட்சி. அது
அவர் நமக்கு ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுக்கு வரட்டும், அவர் வேலையை செய்யட்டும், நம்ம வேலையை செய்யட்டும். நம்ம மட்டும்தான் போராடணுமா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு நம்ம போராடுறோம். அவர் பக்கத்தில் இந்த மேல்மா சிப்காடு தொழிற்சாலைக்கு அவர் போராடட்டும், அவ்வளோதானே. வேலையை பிரிச்சுக்கிடுவோம். போட்டு அதை போய் எதிரி மாதிரி போயிட்டு அவர் வந்தால் என்ன ஆகும்? ஒன்றாவது. நீ உன் வேலையை பாரு. டேய், பல முறை ஆட்சியில் இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸை எதிர்த்து ஊடறுத்து போயிட்டு இருக்கோம்டா. நீ என்னடா புதுசு புதுசாக வர பயந்துக்கிட்டு இருக்க? பெரிய கோட்டைனா அது என்ன தம்பி? நீ நல்லா கவனிச்சுக்க தம்பி. என்னை வளர்த்த வந்து பார்த்து பத்திரமா போப்பா, பார்த்து பத்திரமா போ, கவனமாக போ, எது அதெல்லாம் போகாத, வம்பு தும்புக்கு போகாத அப்படிலாம் சொல்லி அனுப்பல ராஜா. சாக துணிஞ்சிரு, உனக்கு எல்லாம் சாதாரணமாயிரும். இதுதான் எங்கள் அண்ணன் எனக்கு சொன்னது. அதனால நீ வந்து நான் எங்கள் அண்ணன் படையில் இருந்த போது எல்லாரும் உயிரை கொடுத்து போராட வாங்கன்னு கூப்பிடல. நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து ஒன்றா நில்லுங்கன்னு தான் சொல்கிறேன். நின்னால் இந்த படை பெரிதாயிரும், இந்த படையை வீழ்த்த எவனும் இருக்க மாட்டான். இதுதான் இங்கே இருக்கிறது. போட்டு குழப்பிக்கிற கூடாது. என்னமோ இருக்குது தத்துவன்ட்டு. இந்த திராவிட மாடல் ஆட்சினா என்னன்னு என்னை கேட்டார். திராவிட மாடல் ஆட்சி, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு. அரசை எதிர்த்து பேசினீர்கள் என்றால், எதிர்த்து பேசவில்லை என்றால், அரசை எதிர்த்து பேசவில்லை என்றால் கஞ்சா காட்டில் விளையும். அரசை நீங்கள் எதிர்த்து பேசினீர்கள் என்றால் கஞ்சா உங்கள் வீட்டில் விளையும். உடனே போலீஸ் உள்ளே நுழையும். இவ்வளவுதான். இதான் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல் ஆட்சி. இதுதான். சவுக்கு சங்கர்கிட்ட 1000 முரண் இருக்கலாம், இவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்து பேசுறாங்க. ஆனா கஞ்சா வச்சிருந்தாருங்கிறதுலாம் இதெல்லாம் காலக்கொடும். அது இவங்களை ஒழிக்கணும்னா நீ ஒண்ணுதான் செய்யணும். ஒன்னா இருந்து வேலை செய்யணும். சின்ன சின்ன பிள்ளைகள் திருப்பத்தூருக்கு சரியான தளபதிகள் வந்து வாய்க்கலை. இப்போ நல்ல நல்ல பிள்ளைகள், எழுச்சி மிக்க துடிப்பு மிக்க இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. நம்பிக்கையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. என்னைக்கே அண்ணன் உனக்கு சொல்லித்தர்றதா, அடுத்தவன் உயரம் குள்ளமாகணும்னு நீ போராடாத, நீ உயரமாகணும்னு நினைச்சு. அவன் சாகணும்னு நினைக்காது, நீ வாழணும்னு போராடு. எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல உன் கனவு, நாம் வெல்ல வேண்டும் என்பதுதான். திருப்பத்தூர் நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாகணும், அது திருப்பத்தூர்காரனுக்கு. சிவகங்கை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாகணும், அது சிவகங்கைக்காரனுக்கு. காரைக்குடி நாம் தமிழர் கட்சியின் கோட்டை. அதுபோல மானாமதுரை மான தமிழ் மக்களின் கோட்டை என்று முடிவெடுக்கணும். அந்தந்த இடத்தில் இருக்கவன் நீ முடிவுன்றா. எங்க அண்ணன் சொல்றாருல தங்குற இந்த தொகுதியே இது ஏன் இடம், ஏன் கிராமம், என் தாய் கிராமம். இந்த இடத்துல எந்த கட்சி வந்தாலும் சரி, இங்க என் கட்சிக்கு தான் வாக்கு அதிகமா இருக்கும், நான் அப்படி வேலை செய்வேன். இவன் தான்டா தளபதி. எனக்கு தங்கச்சியா இருக்க, தம்பியா இருக்க எந்த தகுதியும் உனக்கு இல்லை. நீ அப்படியே இருந்தாலே என் தம்பி தங்கச்சி. ஆனால் நீ தளபதியா வருவதற்கு நிறைய தகுதியை வளர்த்துக்கிட்டு வரணும். அதுல முதல் தகுதி என்ன? இதுதான். நீ எந்த வாக்ககத்தில் வாக்கு செலுத்தினியோ அங்க ஒன்னைய மாதிரியே வாக்கு செலுத்துற இடத்துல வேலை செய்ய 10 பேர். உன் கட்சி பணி முடிஞ்சிருச்சுரா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எவரி பூத்து 10 யூத் போட்டு நீ அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சு இதெல்லாம் எட்டி பார்க்காத. உன் வீட்டை தூய்மையா வை, நாடு தானா சுத்தமாயிரும். உன் தெருவை கூட்டு, தேசம் சுத்தமாயிரும். நீ போட்டு எல்லாத்துக்கும் போட்டு குழப்பிக்கிட்டு அலையாத. பிரிச்சு கொடுக்கறது என்ன? அதுக்குத்தான். நீ வாக்கக வாரியா வேலை செய்ய தொடங்கு. 300 வாக்ககமா வேலை செய்ய முடியாது. 13 ஆண்டுகளா முடியல, உன்னால 8 ஆண்டுகளா தேர்தல் அரசியல் செய்ய முடியல. 24 தேர்தலுக்கு முன்னாடி 130 நாள் பயணம் பண்ணேன். இதே மாதிரிதான் கத்துனேன். காலையில கலந்தாய்வு, மாலையில கூட்டம், காலையில கலந்தாய்வு, மாலையில கூட்டம். 1 மணி நேரம் பாரு, 1 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு கலந்தாய்வு, அதுக்கு பிறகு பொதுக்கூட்டம், பேசிட்டே இருந்திருக்கேன். ஆனால் என்ன இருந்தது? ஒண்ணு நடக்கல. நீ கட்டமைப்ப நான் சொன்னதை கேட்கல. மக்களா பாவம் பார்த்து போட்டது. இந்த பரிதாம கத்திட்டு இருக்கான வெயில்ல கருத்து பனை மரத்துல மழை பெஞ்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். தொண்டை தண்ணி போக கத்துறான, பாவம் போடுவோம்னு இந்திய அரசியலுக்கே தேடி இருக்கான். அந்த பாரு சொல்றாரு, அப்படி இருங்க பாரு. அப்ப என்ன செய்யணும்னு பாரு. இப்போ அந்த வாக்கக வாரியா
20 விழுக்காடு கூட வாக்ககத்தில் முகவரிட்டு நிரப்பாத ஒரு கட்சிக்கு இத்தனை லட்சம் வாக்கை செலுத்தி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மக்கள் தந்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள், நம் மீது எவ்வளவு அன்பு வைத்து நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று நீ புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். நீ ஒன்று தெரிஞ்சுக்க, எந்த வாக்ககத்திலையும் தமிழ்நாட்டில் எல்லா வாக்ககத்திலையும் வாக்கக முகவர் இல்லாத வாக்ககங்கள் இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஆனால் வாக்கு விழாத எந்த வாக்ககமும் தமிழ்நாட்டில் இல்லை. பல இடங்களில் திமுக அதிமுகவை விட அதிகமான வாக்கை மக்கள் நமக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த வாக்ககங்களில் திமுக வாக்கக முகவர்கள் அதிமுக வாக்கக முகவர்கள் இருந்தும் ஒருவர் கூட இல்லாத நம் கட்சிக்கு அதிக வாக்கை செலுத்திருக்கார் என்றால் மக்கள் எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் நம்ம மேல வைத்திருக்கார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். அப்ப இப்ப என்ன செய்யணும்? அதை நோக்கி நகரணும். நீ எதை செய்ய தவறினாய் அதை நோக்கி இப்ப நகரணும். எவ்வளவு காலம்? ஓராண்டு, அதுவே அதிகம். 10 மாதங்கள் தான் இருக்கு. சரியா 10 மாதங்கள். அதுக்குள்ள நீ பிரிச்சுக்கணும். உனக்கு என்ன கொடுக்குறேன்? நீ எங்க வாக்கு செலுத்தினாய், நீ பிறந்த இடம் எது, அந்த இடத்துல யாரும் இல்லை, நீ ஒருத்தன் தான் இருக்கியா, அண்ணனை சேர்த்துக்க, தம்பியை சேர்த்துக்க, அக்காவை சேர்த்துக்க, இல்லை அங்கே ஒரு சுவரொட்டி ஒட்டு, உறுப்பினர் சேர்க்க முகாம் போடு. அப்படி சிறுக சிறுக நகரு. ஒரு வாக்ககம் ஒரு கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை, ஒரு வாக்ககம் ஒரு கிளை. 4 வாக்ககத்தை ஒன்றியமா வச்சுக்கிறியா வச்சுக்க, இல்ல 6 வாக்ககத்தை ஒரு ஒன்றியமா வச்சுக்க. அப்ப ஒரு கிளை தலைமை 8 தலைவர், செயலாளர், பொருளாளர், செய்தி பிரிவு செயலாளர், அங்கே துணை தலைவர்கள், இணை துணை செயலாளர். இது பெண் தலைவராக இருக்கலாம், எந்த சமூகம் சார்ந்தவனும் தலைமை ஏற்கணும். ஏன்னா தமிழனுக்கு என்று கட்சி வச்சுட்டு ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை தலைமை ஏற்க நாம் தயங்கினால் நமக்கு விடுதலை இல்லை. காலங்காலமாக நிராகரிக்கப்பட்ட துணிவெடுக்கிற சலவை தொழிலை செய்கிற நம் வண்ணார் சமூகம், முடிதிருத்துற மருத்துவ உல சமூகம், வேளாளர் சமூகம், கொயவர் சமூகம், இந்த மாதிரி குறவர் சமூகம், இதுக்கெல்லாம் சுத்தமாக அரசியல் அங்கீகாரம் இல்லை. ஆதி தமிழ் குடிகளுக்கு நாம வந்துதான் இவர்களுக்கு தேர்தல் நிற்கிற இடம் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த தடவையும் கொடுக்க போகிறோம். அப்போ நீ என்ன செய்யணும்? அவனை தலைவராக போட்டு அவன் தலைமையேற்று வேலை செய்ய நீ பழகணும். இப்போ 50 வாக்ககம் ஒரு தொகுதி. நீ 100 நேரம் இல்லை காலம் இல்லை, நீ கோவிச்சுக்கிற கூடாது. எல்லாம் நம்ம 2 தொகுதி அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ என்ன ஒன்று பார்க்க சொல்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ ஒன்றும் வேலை செய்யலை. வேலை செஞ்சுருந்தா அண்ணன் ஏன் இந்த வேலையை செய்கிறேன்? பிரித்து செய்ய வேண்டிய வேலை ஏன் வருதுன்னா, படையை பெருக்கு தடையை நொறுக்கு தான். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும், இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இதை நோக்கி தான் நகரணும். இப்போ யாருக்கு நம்ம பரம்பரை சொத்தை பிரித்து எழுதி வைக்கல, வேலையைத்தான் பிரிச்சுக்கிறோம். அப்போ வேலையை பிரிச்சுக்கணும். என்ன பண்ணணும்? 4 வாக்ககமா 6 வாக்ககமா ஒரு ஒன்றியம் வச்சுக்க, ஒன்றிய தலைமை. அப்ப எத்தனை ஒன்றிய தலைமை வருது? குறைஞ்சது 50 ஒன்றிய தலைமை. 50 8 பேரை எண்ணிப்பாரு. இங்க நிப்பான், என் பொறுப்புக்கு வந்தவன வருவான், கட்டாயமா வருவான், களப்பணிக்கு வருவான். ஆர்ப்பாட்டமா, போராட்டமா, கூட்டமா, தேர்தலில் வாக்கக முகவரா நிக்கணுமா, வாக்கு என்ற இடத்துல நிக்கணுமா, வாக்கு சேகரிக்க வரணுமா, வருவான். மேல வா, தொகுதி தலைமைக்கு வா. 300 வாக்ககமா 6 தொகுதியா பிரி. 50 6 தொகுதி தலைமை. கவனி, 6 தொகுதி தலைமைக்கு ஒரு மாவட்ட தலைமை போடு. திருப்பத்தூரே ஒரு மாவட்டம். திருப்பத்தூரோட எது வருது? திருப்பத்தூரோட இன்னொரு தொகுதி எது வருது? காரைக்குடி. திருப்பத்தூரும் காரைக்குடியும் ஒரு மண்டலம், காரைக்குடி ஒரு மாவட்டம். இப்ப இங்க இருக்கிற பொறுப்பாளருக்கு காரைக்குடி எட்டி பார்க்கறது, இந்த மானாமரி எட்டி பார்க்கறது, சிவகங்கை எட்டி, அது கிடையாது. திருப்பத்தூர் தமிழ்நாட்டில் தொகுதி வெல்லலைனாலும் என் தொகுதி வெல்லணும்டா, இதுதான் உன்னுடைய லட்சியம். அது வேட்பாளர் யாரு அது முடிவு பண்ணும். அது உடனே எல்லாம் அந்த காசு இருக்கிறவன், அது இருக்கிறவன், சமூக பிரதிநிதித்துவம் இருக்கு, சோசியல் இன்ஜினியரிங் இருக்கு, எல்லா சமூகங்களுக்கும் இங்க இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. மற்ற கட்சி மாதிரி கிடையாது. எல்லா சமூகங்களுக்கும், தமிழ் சமூகத்துக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும்னா யாருக்கு எங்க நிறுத்துறதுன்னு யோசிச்சு அது கட்சி முடிவெடுக்கும். கவலைப்படாத, யார் நின்னாலும் வெல்லணும். இந்த பாரு, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கால இருந்து ஒரு சிங்களனை கொண்டாந்து நிறுத்தலைன்னா நம்மளவனை தான் நிறுத்துறேன், நம்மள ஒருத்தனை தான் நிறுத்துறேன். ஒன்று உன் அண்ணன் நிற்பான், இல்லை உன் தம்பி நிற்பான், இல்லை உங்க அக்கா நிற்கும், உன் தங்கச்சி நிற்கும். இந்த எண்ணத்துக்கு நீ வந்துட்டீங்கன்னா
நம்ம தாண்டா ஜெயிப்போம், நம்மளை எவனும் வீழ்த்த முடியாது. அனீஸுக்கு சீட்டு கொடுக்குறாரு அண்ணன், அனீஸ் பாத்திமாவுக்கு. அவ ரொம்ப ஓட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அடுத்த முறையும் அவளுக்கு தாங்க சீட்டு கொடுப்பாரு. அதனால அவளை எப்படியாவது குறைய வாக்கெடுக்க வைக்கணும்னு நினைச்சின்னு வச்சுக்க. நீ எனக்கு செய்யல துரோகம், நீ எனக்கு செய்யல, கருவில் சுமந்த உன் தாய்க்கு செய்கிற துரோகம், உன் தாய் இனத்திற்கு நாட்டிற்கு செய்கிற, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு செய்கிற. என்னை விட நான் இருப்பேன், போயிடுவேன். ஆனால் இந்த இனம் வரலாற்று பெருமை மிக்க இனம் தாழ்ந்து விழுந்துருச்சு. இது தளர்க்கணும், தலை நிமிர்ந்து வாழணும்னா ஒரே வழிதான் இருக்கு, நீ ஜெயிக்கணும். உனக்கென்று அரசியல் வரணும். அது கேட்குற வந்தவொடனே சொந்தக்கார போலீஸே உனக்கு ஒன்றும் பண்ண முடியல. அவரால் மேலே இருந்து அமைச்சர் சொல்றதான் கேட்க முடியும் அவனால. அண்ணே சும்மா சம்மந்தம் இல்லாமல் கேஸை போட்டு விட்றாருன்னு நீ சொல்ற, அவருக்கும் தெரியும், மனச்சான்று உறுத்தும். ஆனால் ஏன் மேலே அதிகாரத்தில் இருக்கான், அந்த அதிகாரத்துக்கு நீ போ, எல்லாம் சரியாயிரு. நீ ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறியா, இங்க வச்சுக்க, முதல்ல அதிகாரத்தை பிடி, பிறகு அடி. இதுதான் நீ செய்ய வேண்டியது. அப்படியே வச்சுக்க, அப்படியே வச்சுக்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கருகிக்கிட்டே இருக்கான், அப்படி கருகிக்கிட்டே இரு, வெறியோடு இரு. எப்படி வெறி? அண்ணன் பழனி பாபா என்ன நம்ம கற்பிக்கிறாரு? தமிழர்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் வெல்வீர்கள், ஆள்வீர்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். பத்தியா? இதைவிட அனுபவ மொழி, ஒரு உரிய தத்துவம் எதுவுமே கிடையாது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீ ஒன்னுங்களுக்கு நீ போய் அங்க பாக்குறீங்க, நீ எந்த இடத்துல வாழ்ற? ஒரு கிராமம் சொல்றான் தம்பி, ஒரு கிராமம் சொல்லு திருப்பத்தூர்ல, உலகம்பட்டி ஏதோ ஒண்ணு. அந்த ஊர்ல என் தம்பி இருக்கான், சிவராம இருக்கான்னு வச்சுக்கோங்க. சிவராம என்ன செய்யணும்? எவ்ரி பூத்து 10 யூத் அண்ணன் சொல்றாரு, ஒரு வாக்ககத்துக்கு 10 பேர் சொல்றாரா, கட்சி கட்டமைப்பு 8 பேரை போடுவோம். யாரும் வரலையா, அப்பாவை சேரு, அம்மாவை சேரு, தங்கச்சியை சேரு, தம்பியை சேரு, பொண்ணு எடுத்த வீட்டில் சேரு, மாமன் சின்ன சேரு. அவன் வந்து சொல்லுவான் சொந்தக்காரனா போட்டிருக்கான்னு, என்கிட்ட தானே வரணும், பிச்சு விட்டுறேன். நீ அதை போட்டியா? ஒரே சாதிக்காரனா சேர்க்கிறேன், சேர்த்துக்கட்டும். ஒரு கிராமத்தில் ஒரே சாதியம் அடர்த்தியா இருக்கும், முதல்ல போடு, முதல்ல அதையாவது செஞ்சிரு, நிரப்பிடு. அதுக்குள்ள தலைவர் செயலாளர் பொருளாதார போட்டு நிறுத்திரு முதல்ல. இங்க இத்தனை பெண்கள் தான் இருக்காங்க, ஏன் நம்ம வீட்டு பெண்கள் வரல? வர வைக்கணும். ஆணும் பெண்ணும் இணைந்துதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பெண்கள் பங்கேற்காத எந்த இயக்கமும் வென்றதில்லை. அமெரிக்காவை படையை எதிர்த்து வியட்நாம் ஒரு நாடு வீழ்த்துது. வரலாற்றை படிச்சு பாரு. ஹோசிமின் 4 எலும்பு கொஞ்சோண்டு சதை தான் இருக்கும். அந்த மகன் வென்று அந்த நாட்டை கட்டிட்டானா எப்படி? பெண்கள் 2 மார்பகங்களுக்கு இடையிலே குண்டை பொருத்தி வெடிக்க வச்சான்றான். வியட்நாம் நாட்டு பெண்கள் எங்கள் படை வீரர்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடித்து விட்டார்கள் அமெரிக்க அதிபர். எப்படி பாரு, பெண்கள் போய் அழகழகு பெண்கள் அந்த இராணுவத்தில் சேர்த்து அனுப்பி விட்டுறாரு. அவன் மோகிச்சு நெருங்கும் போது மார்புக்கு 2 மார்புக்கு இடையில குண்டை வச்சு திறக்கும் போது வெடிச்சு செத்து செதறடிச்சுட்டாளு. அதனால என்ன பண்ணா, நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு. பலாயிரக்கணக்கான பெண்களை நிறுத்தி வீர மாதாக்கள் விருது கொடுக்கிறான் ஹோசிமின். ஏன் கொடுக்கிறான்னு தெரியல. இந்த பெண்கள் இல்லைன்னா அந்த நாட்டின் விடுதலை சாத்தியம் இல்லடான்ட்டான். அது வரைக்கும் ரகசியமா வச்சிருந்தான். அந்த நாடு விடுதலை அடைஞ்ச பிறகுதான் அந்த உலகத்துக்கு சொன்னான், இவர்கள் என் நாட்டின் வீர மாதாக்கள், என் தேசத்தின் தாய்கள். பெண்கள் பங்கேற்காம என்ன பண்ணுவாய் நீ? எல்லாரையும் அம்மா அக்கா தங்கச்சி மனைவியெல்லாம் வீட்டில் விட்டு இங்க எப்படி கூட்டம் வரும்? அது கஷ்டம். அதனால திருப்பத்தூர்ல இந்த வாட்டி வாக்கு சேகரிக்கும் போது எத்தனை பேர் போனீங்க? சட்டசபைக்கு 21 தேர்தல் எத்தனை பேர் ஓட்டு கேட்டு போனீங்க? டேய் உண்மையை சொல்லு. எத்தனை பேர் போன?
டேய், சட்டமன்ற தேர்தலுக்கு இருங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு 8 பேர் போனதும் கேவலம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு 30 பேர் போனதும் கேவலம். 30 பேருங்கிறதுலாம் உலகத்துல உனக்கு இவ்வளவு ஓட்டு போட்டதுங்கிறது ஒவ்வொரு காலையும் கழுவி தண்ணியை குடிக்கணும்டா. நம்மளை பாவம் பார்த்து பாவம் அந்த பயலுன்னு சொல்லி போட்டிருக்கான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம மக்கள் வந்து பாவம் பார்த்து போட்டிருக்காங்க. ஐயா சாமி இன்னொன்று சாப்பிட்டு போங்கடான்னு போடுற மாதிரி. ஏன்னா இவ்வளவு பெரிய 4 தொகுதி, அப்புறம் இங்கிட்டு திருமயம், இங்கிட்டு இன்னொரு பகுதி எது ஆலங்குளம், இத்தனை தொகுதியை வச்சுக்கிட்டு நீ 30 பேரோட ஒரு தொகுதியில ஓட்டு கேட்டு போறேன்னா எவன் மதிப்பான்? இப்ப திருப்பத்தூர்லயே 300-400 பேர் இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு நான் சொல்ற கட்டமைப்பு செய்யணும். இப்ப அண்ணன் சொல்றேன் பாரு, திருப்பத்தூர்ல எத்தனை வாக்காங்க? அப்ப என்ன செய்யணும்? நீ 7ஆ பிரிக்கணும், இல்லைன்னா 6ஆ பிரிக்கணும். அப்ப 55 வருதா? இப்ப 6னா 6 எவ்வளவு? 48. 48ன்னு 2 சேரு 50. இந்த 48 பேரும் இந்த இந்த பொறுப்பு வாங்கிட்டு பருப்பு வியாபாரத்துக்கு போற ஆளா இருக்கக்கூடாது. சண்டைனா சண்டை, முதலா நிக்கணும், வீரனா இருக்கணும். சொல்லுவாங்களா, அவரு சிறந்த வீரங்க, போர் வந்தா படுத்து தூங்கிடுவாரு. அந்த மாதிரி நல்ல ஆள் தான், தேர்தல் நேரத்தில் வரமாட்டாப்ல, கொஞ்சம் போயிடுவாப்ல, அது தெரிய வராது. இங்க இந்த இடத்துல புலிக்குட்டிகளை, லட்சிய வெறி கொண்ட வேங்கைகளை, விடுதலை பசி கொண்ட வீரர்களை இங்க நிறுத்தணும். இங்க 50 பேர் வந்துட்டானா? இப்ப நீ முதல்ல எத்தனை பேர் போன ஒரு தொகுதியில? பாராளுமன்றத்துக்கு 30 பேர் போன. பாராளுமன்றத்துக்கு 6 தொகுதிக்கு, ஒரே தொகுதியில சட்டமன்றத்துக்கு 50 பேர் தொகுதி தலைமையில் இருக்கான். இப்ப மாவட்ட தலைமை 4 பேர் போட்டியா? இந்த குறைஞ்சபட்ச மாணவர், இளைஞர், மகளிர் இதெல்லாம் போடுவில்ல, குருதி, கொடை, பாசறை, சூழியல், இந்த பாசறை கணக்க தனியாவை. இப்ப இங்க வா, எத்தனை ஒன்றியம் இருக்குது? எத்தனை வாக்கம் இது இருக்குது? அவங்க வச்சிருந்தது அதை விட்டு இப்ப 6 பூத்து ஒரு ஒன்றியம். உன் கணக்குல 6 வாக்கம் ஒன்றியம். இப்ப இந்த தொகுதி 50 வாக்ககத்துக்கு ஒரு தொகுதி. இந்த தொகுதிக்காரனுக்கு வேலை என்ன? இந்த 50 வாக்ககத்தை ஒன்றியமா பிரிக்கணும். இப்ப 6 ஒன்றியம் 5 ஒன்றியம் வச்சுக்கோ. 5 ஒன்றியமா பிரிச்சா 10 வந்துருதா? 10. 5 ஒன்றியம் 10 ஒன்றிய தலைமையை என்றான் 80 பேர் வந்துட்டானடா. 80 பேர் வந்துட்டானா? இங்க ஒரு 5 ஒன்றியம், 5 பூத்து வைடா. 5 பூத்துக்கு ஒரு ஒன்றியம் எவ்வளவு பேர் வர்றான்? 5 பூத்து. இங்க ஒரு இந்த தொகுதிக்கு 80 பேர் வந்துட்டானா? இப்ப மொத்தமா பாரு, 6 தொகுதிக்கு 80 எவ்வளவு வருது? 480. இந்த ஒன்றிய தொகுதி தலைமையே 480. இங்க ஒரு 50 இருக்கான், இங்க ஒரு 4 பேர் இருக்கான். இவ்வளவு சேர்த்து கணக்கிட்டுக்க. இதுக்கு மேல இந்த வாக்கக கட்டுவில வாக்கக கிளை, ஒருத்தன் 50 கிளை, ஒருத்தன் 50 கிளை, ஒருத்தன் 50 கிளை. ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்லை, வரல. 50 பேர் கிடைக்கலன்னு ஒரு தொகுதிக்கு 10 பேர் போடணும்னா 8 பேர் ஒருத்தனை போடுறான். ஒருத்தனை போடு. ஆனா ஒருத்தனும் இல்லை. எத்தனை பேரா இருக்கீங்க நீங்க? 10 பேர் இருக்கீங்களா? 10 பேர் மோட்டர் பைக்டுறான், சைக்கிள்றா, காரடா, சூருட்டியடா, ஓட்டுறா. மாற்றத்தை விரும்புவோரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, அனைவருக்கும் கல்வி. அது பாரு, உறவாய் உணர்வாய் இணைய போடுறா. அங்க அந்த பகுதியில் தம்பி நீதாண்டா ஒன்றியம். டேய் ஒரு நம்பர் ஒரு எண்ணெய் கொடுறான். டேய் ராத்திரியில் வேணா அழைச்சி பேசினான்னு வச்சுக்கடா, நல்லா பேசுனா பேசு, சரக்கை போட்டு வம்பளுக்கு வந்து துண்டிச்சு விட்டுறா. நீ பாட்டுக்கு அவனை பேசி அவங்க தவமான பேச 15 விட்டு பாருங்க, நாம் தமிழ் கட்சி பாருங்க, இப்படி பேசாம பாருங்க, நான் போட்டு என்னங்க உங்க ஆளுங்களாம் அப்படி திட்டுறாங்கன்னு அது நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அது செய்யக்கூடாது. அவன் ரொம்ப சலம்புறாப்புல ஆளு, துண்டிச்சு விடு, நம்ம என்ன தடுத்து விடு. நல்லா பேசினா வாங்க, இல்ல போட்டார் 2-3 நாள் எங்காவது இருமுனாலும் உன் சோரட்டிடா. இன்னும் 4 கிராமத்துல ஒரு 300 சோரட்டி ஓட்டினா இடம் இருக்காது. எங்க பார்த்தாலும் நாம் தமிழ் அந்த பயிலுக. அப்ப போடணும். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உலகமே, உயிர்கள் இல்லை. நம்ம தத்துவம் வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். இப்படி போட்டு எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க நாம் தமிழர் இப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்க, எங்காவாத்தாலும் இந்த பயலு இந்த நாம் தமிழர் அப்படின்னு போவான். அப்ப போய் டாக்குன்னு உறுப்பினர் சேர்க்க முகாம போடணும். நீ போடு, குறைஞ்சது 30 பேர் 40 பேர் சேரலன்னு எனக்கு போன போடு, சேருவான். சேர்ந்தவொடனே அவங்களுக்கு அங்கேயே உறுப்பினர் கொடுத்து அனுப்பு. அவங்க கிட்ட கேளு, எப்படின்னா நீங்க
உணர்வாளராக இருந்து இருக்கீங்களா, இல்லை வெறும் வாக்கு மட்டும் செலுத்துகிறவராக இருக்கிறீங்களா, இல்லை களப்பணி செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாளில் அச்சிட்டு வச்சுக்க. களப்பணி செய்கிறேன்னா ஒன்று நீ களத்துக்கு வர வேணா, நீ எந்த இடத்துல வாக்கு செலுத்துற, இந்த இடத்துல வாக்கு செலுத்துகிற அன்னைக்கு மட்டும் முகவரை வந்து நின்று, இவ்வளவுதான் வேலை முடிஞ்சா. இப்போ ஒருத்தனை போட்டு அவரை போல இன்னொருத்தரை சேர சொல்லு. ஒரு தங்கச்சியை நிறுத்தி தங்கச்சி ஒன்னே மாதிரி இன்னொருத்தரை சேர்ப்பான். இந்த ஒரு 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 தான் 10 பேர். இவ்வளவு தானே. ஒருத்தரை 10 பேர் ஆக்க முடியாது. நீ ஊர்ல இருந்து கூட்டி வர முடியாது. கூட பிறந்தவன், கூட படிச்சவன், கூட வேலை பார்க்குறவன், பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், இவனை வந்து ஜாக்க முடியும். இதை சேர்த்து 50 பேரை முதல்ல போடு. 50 பேரை ஒருத்தனை 10 ஆக்குறது எளிது. 10 மாசத்துக்குள்ள முடிச்சிரு. திருப்பி அண்ணன் வரும்போது அங்க ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, ஜாயில் சொல்றான் பாருங்க, கட்டி தரமாட்டேங்கிறாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு மண்டல செயலாளர் தேவையில்லை. வேலை யாருமே செய்யலை என்று சொல்வதற்கு ஒருத்தன் செய்ய வைக்கிறதுக்கு தான் இங்க தளபதி தேவைப்படுது. செய்யணும். இங்க ஒவ்வொருத்தனும் மண்டல செயலாளர், ஒவ்வொருத்தனும் மாவட்ட செயலாளர், ஒவ்வொருத்தனும் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தளபதி என்கிற எண்ணம் இருக்கணும். இந்த அரசியல் யாரோ ஒருத்தனுக்கு செய்யப்படுதுன்னு நினைச்சுக்காத. உனக்கு, உன் பிள்ளைக்கு, உன் சந்ததிக்கு செய்யப்படுது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். நீ என்னமோ இங்க இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் அமைச்சராக்கிறதுக்கு பாடுபட தம்பி. இந்த நந்தன் ஒரு படம் என் தம்பி எடுத்துக்க, அப்படி சரவணன். தயவு செய்து நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து பேராதரவு கொடுங்க. அதுல ஒண்ணு வருது, ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினைச்சோம், இப்ப வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைன்னு அந்த படத்துல ஒரு உரையாடல் வருது. அதுதான் இங்க இருக்கிற நிலைமை. நம்ம ஆள்றதுக்கு இல்ல, நாம வாழணும். எல்லா முதன்மை நகரங்களிலும் வட இந்திய ஆக்கிரமிச்சு ஏறிட்டான். எல்லா தொழிலையும் சாலையில போகும்போது நாத்து நட வட இந்திக்காரர்கள் தேவைப்படும் தொடர்பு கொள்ளவும் போட்டு வச்சிருக்கான் பதாகை. வரப்பு வெட்ட, வாய்க்கா வெட்ட, நாத்து நட வரைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு உனக்கு கூலிக்காரன், நாளைக்கு அவன் முதலாளி, நீ அவனுக்கு கூலிக்காரன். இதை கவனத்தில் வச்சு உலகெங்கிலும் பல்வேறு இனங்கள் சிதைந்து அழிந்து நிலமற்ற கூலிகளாக ஓடியதற்கு காரணம் இப்படி படையெடுப்புகள் தான். நீ உழைப்பிலிருந்து வெளியேறினாய், அந்த உழைப்பை வந்து அவன் நிறைக்கிறான். இன்று கூலி, நாளை முதலாளி, நீ கூலி, நீ அடித்து விரட்டப்படுவாய். அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு நீ எச்சரிச்சுக்க. இதில் கவனமாய். அதனால இப்போ எங்கள் அண்ணன் சொல்றாரு, நான் படித்த பள்ளிக்கூடத்தை, நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை இடிச்சு விட்டாரு. ஏன் இடிக்கிறாருன்ற நான் பேசிட்டேன். நீ என்ன, நான் பள்ளிக்கூடத்தை நாங்கள் எடுத்து கட்ட முடியல, நாங்கள் அண்ணன் தம்பியை காசு போட்டு கட்டினோம், ஒரு ஆசிரியர் போட முடியல, 2 ஆசிரியர்னு கேட்டேன். அப்படியா? அவர் இது கட்டணும், நாங்கள் இடிச்சுட்டு கட்டுறோன்னு இடிக்கிறேன். நேற்று அடித்து கொண்டு விட்டாங்க. அந்த உடல் இருந்துச்சு, போய் பார்த்து ஒரு மரியாதை செலுத்திட்டு ஆறுதலாக கேட்டு வரும்னு நான் வர்றேன்னு அவசர 500 காவலர்களை அனுப்பி எடுத்துக்கொண்டு எரிச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் அண்ணன் சொல்றாரு, காலையில் வர்றேன்னே இடிச்சு தள்ளிட்டாங்க. இப்போ அவர் கட்ட போறாரு. எப்படி கட்டுறாருன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். கட்டட்டும், அவரே கட்டி அவர் பேரை கூட வைக்கட்டும். எதுவும் உனக்கு கிடையாது. உனக்கு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும், சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணி, படிக்க கல்வி, படித்தா வேலை, நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், சாப்பிட்ற உணவு நஞ்சு இல்லாமல் இருக்கணும், விஷம் இல்லாமல் இருக்கணும். உன் மனச்சான்ற சொட்டு சொல்லு. நீ சுற்றி பாரு, இன்னைக்கு எல்லாம் உன் கையில் ஊடகங்களை பாரு. 100 மரணத்தில் 90 மரணம் புற்று. எல்லாருக்கும் புற்று. ஏன் வருது, எதுக்கு வருது தெரியாது. இல்லைன்னா நுரையீரல் தொற்று. நுரையீரல் தண்ணி வருது, தண்ணி ஊறிக்கிறது, நுரையீரல் தொற்றுங்கிறான். ஏன் தொற்று? நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக துகள்களை சுவாசிக்கிற. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம்ங்கிறான் குறைஞ்சது. எத்தனை கார்கள் ஓடுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு நீ எண்ணி பார்த்துக்க. ஒரு மனிதனுக்கு ஆவரேஜ் சராசரி 422 மரங்கள் தேவை. 422, 28 மரங்கள் தான் இருக்குதுன்னு அரசு சொல்லுது. 422 எங்க இருக்கு, 28 எங்க இருக்கு? யார் எண்ணி பார்க்க போறது? கனடாங்கிற ஒரு நாடு 10,000 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. நீ 422ல எங்கே வச்சிருக்கா மரம்? அப்புறம் காத்து வரும். காத்து வரும்னா எங்கிருந்து காத்து வரும்? எங்கிருந்து வரும்? அதனால நீ ஏதுமற்றவன் என்பதை புரிந்து கொண்டு இந்த நிலையிலிருந்து நம் சந்ததியினர், நாம் வாழ்வதை விடு, நம் சந்ததியினர்
வாழ்வதற்கு இந்த நிலத்தில் இடம் இருக்கணும்னா நமக்கு அதிகாரம் இருக்கணும். இந்த நீரை தேக்கி நிலத்தை பாதுகாத்து பார்க்கிற இடமெல்லாம் மரங்கள், செடிகள், பசுமை, காடுகள், நீர்த்தேக்கங்கள். ஒன்னு என்ன பேசிருக்க, 200 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டன் மருது பாண்டியர் உலகத்தின் சுவையான ஆரஞ்சை ஏற்றுமதி செஞ்சிருக்க. அப்படி 200 ஆண்டு தான் இருக்கு, 450 தான்டா. இன்னைக்கு நம்ம ஆத்தாப்ப வீட்டுக்கு பக்கத்துல பூரா வேலிமுள்ளா இருக்கடா. 200 ஆண்டுல என்னடா நடந்திருக்கு? திருப்பி இதே மாதிரி சீமை, கருவேலை, யூக்கலிப்டஸ் வெட்டி அடுறா, ஆரஞ்சு பழத்தை நடுறா, தூக்கி திருப்பி மாறுதலை நம்மளால கொண்டு வர முடியாத முடியும். அப்படிப்பட்ட மண், மா, பலா, வாழை, தென்னை, நாவல், கொய்யா எல்லாம் விளையக்கூடிய பூமி இந்த பூமி. எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு தரிசா கிடக்குதுன்னா என்ன இருக்குது? சரி, ஆடு மாடு வளர்க்குற மேய்ச்சல் நிலம் வச்சிருக்கியா? டேய், நம்ம ஊர்ல இருக்க நம்ம ஆத்தாள் அப்பனும் தஞ்சாவூர் அந்த பகுதியில் போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர வேண்டிய தேவை ஏண்டா இருக்கு? நம்ம காடு இல்லையா, நிலம் இல்லையா? அதுல மேய்ச்சல் நிலம் ஆக்க முடியாதா? சொல்லு. இப்ப நம்ம ஆளுங்க ஆடு பத்திட்டு எங்க போயிருக்கான்னு சொல்லு, யாராவது ஒருத்தன் சொல்லு. எந்த ஊர்ல மேய்ச்சிருக்கான்னு சொல்லு. இதை விட கேவலம் உண்டா? அது ஓ வேலை இல்லை, அது அண்ணன் வேலை. நீ ஒண்ணு மட்டும் சொல்லு, நான் சொல்ற வேலையை மட்டும் செய். நீ எந்த ஊர்ல இருக்க அந்த ஊரு உன் சொந்த ஊரு, நாம் தமிழர் கட்சியின் கோட்டை. இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. சேர்க்கிறவருக்கு உறுப்பினர் அட்டை, கட்சியின் கோட்பாடுகளை சொல்லிட வேண்டியது. இப்போ அண்ணன் பேசி கிசி எல்லாம் தந்துருவேன், நீ அதை வச்சு போட்டு காட்டினாலே போதும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டை இதுகளை வச்சுக்கிட்டு அந்த அலைபேசி எண்ணு வச்சு ஒரு படத்தை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு சேர்த்து 8 பேர் 10 பேர் சேரும். ஒருத்தனை நட்டு கொண்டாந்து கொடுத்து கையெழுத்து வாங்க. இப்போ முதல்ல 6ஆ பிரித்து 6 தொகுதி தலைமையை கட்டி கொண்டாந்து கையெழுத்து வாங்கி அறிவிச்சு விடு. இருக்கிற வரைக்கும் ஒன்றிய தலைமையை போட்டு ஓட விடு. சீக்கிரம் சீக்கிரம் கட்டுப்பா, முடிப்பா. தலைவர் பிறந்த நாளைக்குள்ள நான் இத்தனை வாக்கத்தை கட்டிடுறேன்ப்பா, இதுக்குள்ள பண்ணிடுறேன்ப்பா, பொங்கலுக்குள்ள இவ்வளவு முடிச்சிடுறேன். ரொம்ப இழுத்துட்டு போக கூடாது. 10 மாசம் தான் இருக்கு. எந்த கொம்பா நின்னாலும் நம்மளை வீழ்த்தக்கூடாது, நம்ம வெல்லணும். அதுதான் நம்ம போட்டு குழப்பிக்கிறது. நம்மை போல லட்சிய உறுதி கொண்டவர்கள், உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள் இந்திய பெருநிலத்திலே கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. லட்சியம்னு ஒன்றும் கிடையாது. நீ ஏன் கூட்டணிக்கு போறான்னு கேளு. எங்க அண்ணன் சொல்றாருல, கூட்டணிக்கு ஏன் போறீங்கன்னு கேளு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சீமான், கட்சியை காப்பாற்றணும்ல. என் கேள்வி என்னன்னு கேளு. கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியமா இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யாற்று இருக்கு? மதுக்கடையை மூடணும், யாரோட சேர்ந்து மூடுவ? நாம தனிச்சு நின்று வென்றா மூடலாம், மூடுவான். அதெல்லாம் மறந்துரு, வேலை செய். உறுதியா நம்மளால வெல்ல முடியும். எழுதி வச்சுக்க, 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை, புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். பாரத மாதாக்கு ஜெயா, தமிழ் தாய் வாழ்க. ஜெய் ஸ்ரீராம், தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஆட்ரா, முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு, முழக்கத்துக்கு முழக்கம் எதிர் முழக்கம். ஆட்ரா, இது உன் தேசம், உன் நாடு. ஒரு பய கிடையாது, நீ ஏறி அடி. அண்ணன் இருக்கேன், நீ நட, திரும்பி பார், நிழல் ஒண்ணுது இல்ல என்னது, நான் வருவேன் பின்னாடி. தைரியமா போ, தைரியமா போ. நம்ம அளவுக்கு கொள்கையில் உறுதி உள்ள பிள்ளைகள் ஏத்தி விட்டா பேசுறதுக்கு 15 மணி நேரம் பேசுவான். எனக்கு கடைசியா பாவம் பார்த்து 10 நிமிஷம் தருவான். இப்போலாம் கெஞ்ச வேண்டியது இருக்கு. ஏய் வாப்பா சீக்கிரம், ஏய் நேராதுப்பா, கெஞ்ச வேண்டியிருக்கு. அவ்வளவு கருத்தாளர்கள், பேச்சாளர்கள் இருக்கிற ஜனநாயக அமைப்பு, புரட்சிகர அமைப்பு நாம் தமிழர் கட்சி. இது கட்சிலாம் சொல்ல முடியாது, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இது வெல்லும். நமது முன்னவர்கள் உண்மையிலேயே சத்தியம் நேர்மையாக நின்று போராடி செத்தது உண்மையானால் அவர்கள் கொண்ட லட்சிய கனவு வெல்லும். நீ உறுதியா வெல்லுவ, நம்பிக்கையோடு. அடுத்த முறை வரும்போது எல்லா கட்டமைப்பையும் எனக்கு காட்டணும். பிரிச்சு ஒற்றுமையா அந்த வேலை செய்யணும். இங்க யாரும் உங்க பரம்பரை சொத்தை எழுதிட்டு போகல,
ராவோட ராவா நீங்கள் சேமித்து வச்ச நகையில் திருடிட்டு ஓடலை. பகைமை பாராட்டுவதை விடு. உனக்கு இரு பகை, இந்தியம் திராவிடம். மற்ற எல்லாம் உறவு தான். போட்டு குழப்பிக்காது. இப்போ இதுக்குள்ள பிரச்சனை. அவரோட பிறப்பு, அவர் வந்தா இவர் வந்தா, நான் அவர் வந்தா வேலை செய்ய மாட்டேன், இவர் வந்தா வேலை செய்ய மாட்டேன். உன் வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ நிறைவா செய்யணும்னு உறுதி எடுத்து செய்யணும். பார்த்துக்க. சும்மா மருது வண்டி இருக்கு மாலை போடுறேன், வேலை நேச்சாருக்கு மாலை போடுறேன்னா வெற்றா போடாத, உளமாற போடு, உணர்ந்து போடு. நம்ம பாட்டியும் சரி நம்ம பாட்டனும் சரி எதுக்காக போராடி செத்தாங்கன்னு ஒரு தடவை யோசிச்சு போடு. யோசிச்சுன்னா உனக்கு நிமிரு வந்துடும். அதுலேருந்து நீ தடமாற மாட்ட, தடுமாற மாட்ட. கவனமாக நில். ராத்திரி கூட்டத்தில் சந்திப்போம். பத்திரமா செல்லுங்க. புரட்சி வெல்லட்டும். உறுதியாக நம்ம வெல்லுவோம்.